ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணம் பார்க்கலாமா? போன பாட்டில் பார்த்தீங்கன்னா பத்மாசூரன், அதான் சூரபத்மன், கஜமுகன், சிங்கமுகன் இவங்க எல்லாரும் எப்படி பிறந்தாங்கன்னு பார்த்தோம். இந்த பாட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, அவங்க தங்கச்சி அஜமுகி எப்படி பிறந்தாங்கன்னு பார்க்கலாமா? காஷிப முனிவரும் மாயாதேவியும் ஆடு ரூபத்தில் ஒன்றா சேரும்போது அஜமுகி பிறக்கிறாங்க. அவங்களுக்கு ஆட்டுத்தலையும் மனித உடலும் கிடைக்குது. இவங்க 4 பேர் மட்டும் இவங்களுக்கு பிறக்கலைங்க. இவங்களோட சேர்த்து அவங்க 2 பேரும் ஒன்றா சேரும்போது அவங்க உடம்புல வேர்வை துளிகள் அதிலிருந்து பிறந்தவங்க எல்லாமே ஆயிரக்கணக்கான நூறுக்கணக்கானவங்க பிறக்கிறாங்க. அது மூலிமா அப்போ ஒரு மிகப்பெரிய அசுரப்படையே உருவாகுது. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே மாயாதேவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நம்ம நினச்ச மாதிரி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து காஷிப முனிவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அவங்க பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கெட்ட வழியில் போகாதீங்க, நல்லபடியாக நடங்க, தான தர்மம் பண்ணுங்கள், மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோவிலை கட்டுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு கோபம் வந்தது. நான் எதுக்காக என் பசங்களை பெற்றேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்தோடனே அவங்க அரக்கி தானே, அந்த அழகான ரூபத்துலேருந்து அரக்கியாக மாறினோடனே அதை பார்த்த உடனே காஷிப முனிவருக்கு எல்லாமே தெரிஞ்சது. அதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாரு. இப்படி ஒரு பெண் மேலே ஆசைப்பட்டு நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த விரக்திலேயே மறுபடியும் தவம் பண்ண காட்டுக்கு போயிடுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பசங்கிட்டலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுங்கள், அவர் நிறைய வரத்தை கொடுப்பாரு, அந்த வரங்கள் மூலிமா நீங்கள் இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக எல்லாரும் ஒரு விதமாக தவம் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரத்தை பெறுறாங்க. அதே மாதிரி தான் சூரபத்மனும் என்ன பண்ணுறாரு, பயங்கர கடுமையாக தவம் பண்ணுறாரு. சிவன் எதுக்குமே மனசு இறங்கலை அப்படின்னும் போது அவருடைய உடலில் இருக்க கை கால் இது எல்லாத்தையும் வெட்டி வெட்டி ஒன்று ஒன்றா தீயில போடுறாரு. இவருடைய இந்த கடுமையான பக்தியை பார்த்து சிவபெருமான் அவர் முன்னாடி காட்சி தராரு. உடனே அவருக்கான வரத்தை கேட்குறாரு. என்ன வரத்தை கேட்டாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ.